ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட மெயின்ஸ் டிஏக்கான டே 8. ஓகேவா? சரி, நேத்து டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸை கான்செப்ட் மையப்படுத்தி ஒரு சம் பார்த்தோமா? இன்னைக்கு டைம் அண்ட் ஒர்க்கை பேஸ் பண்ண ஒரு சம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, சம்ம ட்ரை பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு லைன் கிராஃப் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். 2 3 4 சப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகே, 4 சப் கொஸ்டின் ஒரு லைன் கிராஃப். அப்ப இந்த சம்ம 6 நிமிஷத்துல செய்யலாம். நான் ஆல்ரெடி செஞ்சு பார்த்தனால உங்களுக்கு சொல்றேன். இருக்கிறதுல ஈஸியான கிளர்க் லெவல் மெயின் செம்ம. டைம் அண்ட் ஒர்க் நல்லா தெரிஞ்சிருந்தா நீங்க 6 நிமிஷத்துல 4 மார்க்க தூக்கிட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகேவா? சரி, இப்போ டைம் அண்ட் ஒர்க்ல எப்படி இந்த சம்ம செய்யறதுன்னு பாத்துருவோம். சரி, என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் லைன் சார்ட் ஷோஸ் த நம்பர் ஆஃப் டேஸ் taken by 6 different pair of males இருக்காங்களாம். கம்ப்ளீட் த ஒர்க். ஏதோ ஒரு ஒர்க்கை பேரா சேர்ந்து செஞ்சா எவ்வளவு டேஸ் எடுத்துக்குவாங்கன்னு நீங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, அப்போ ஃபர்ஸ்ட் இங்க டைம் டேக்கன் கொடுத்துருக்காங்களா? எந்தெந்த பேர் இருக்குன்னு முதல் எடுத்து எழுதிக்கும். KL 12, கேவும் எல்லும் சேர்ந்து 12 டேஸ் எடுத்துக்கிறாங்களாம். அடுத்து OK 10, ஓவும் கேவும் சேர்ந்து 10 டேஸ் எடுத்துக்கிறாங்களாம். அடுத்து LN 15, எல்லும் என்னும் சேர்ந்து 15 டேஸ் எடுத்துக்கிறாங்களாம். அடுத்து MN 20, எம்மும் என்னும் சேர்ந்து 20 டேஸ் எடுத்துக்கிறாங்களாம். அடுத்து LO 10, எல்லும் ஓவும் சேர்ந்து 10 டேஸ் எடுத்துக்கிறாங்களாம். நெக்ஸ்ட் TN 8, டியும் என்னும் சேர்ந்து 8 டேஸ் எடுத்துக்கிறாங்களாம். ஓகேவா? இப்போ இவங்கெல்லாம் பேரா இருக்காங்க. நீங்க உடனே நினைக்கலாம், இதை நான் சால்வ் பண்ணி இவங்க இண்டிவிஜுவலா எவ்வளவு டேஸ் எடுத்துக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனா அது தப்பு. அப்படி பண்ணீங்கன்னா ஆன்சர் வராது. ஏன்னா இவங்க இந்த டேஸ்ல எல்லாம் சேர்ந்து பண்றாங்க. அப்ப 2 பேரோட எஃபிஷியன்சியும் ஆக்ட் ஆயிருக்கும். கேவும் 12 நாள் வேலை பார்க்கறா, எல்லும் 12 நாள் வேலை பார்க்கறா அப்படின்றாங்க. அப்ப டோட்டல் ஒர்க்கா நம்ம எல்சிஎம் எடுத்துக்கணும். இந்த எல்லா வேல்யூஸ்க்கும் காமனா வர ஒரு எல்சிஎம் வேல்யூ தான் டோட்டல் ஒர்க்கா இருக்கும். அது என்னன்னா, இந்த எல்லா வேல்யூஸ்க்கும் கண்ணால பார்த்து பண்ணணும். 12 10க்கும் 120, 12 10க்கு என்னென்னமோ வரும். ஆனா 12 10 15 20 8 இது எல்லாம் வர மாதிரியான எல்சிஎம் வேல்யூ என்னன்னா 120. இதை நீங்க கண்ணால போட்டு பழகணும். நீங்க மெயின்ஸ் வந்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு எல்சிஎம் ரேஷியோ எடுக்க வேண்டியது நான் ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க இந்த டயத்துல எவ்வளவோ குவாட்ராட்டிக் பார்த்துருப்பீங்க, எவ்வளவோ மல்டிபிள்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன பண்ணணும்? ரேஷியோ எப்படி எடுத்து பழகணும்? டைரக்டா எல்சிஎம் எடுத்து பழகணும். ஓகே, கஷ்டமான வேல்யூ ஒரு 158 225 இதுக்கு ரேஷியோ எடுக்கணும் அப்படின்னா, இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும்னா ரேஷியோ எடுத்து பண்ணலாம். இதெல்லாம் சப்ப வேல்யூ. இதுக்கெல்லாம் டோட்டல் ஒர்க் டைரக்டா 120 எடுத்துடணும். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாமா? டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு டைம் டேக்கன் இன்டு எஃபிஷியன்சி. ஒரு எஃபிஷியன்சியோட எவ்வளோ ஒரு டைம் ஒர்க் பண்ணா எவ்வளோ ஒரு டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களால எவ்வளோ ஒர்க் முடிக்க முடியும். டோட்டல் டைம் டேக்கன் இன்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு டைம் டோட்டல் ஒர்க். ஓகேவா? இந்த ஃபார்முலா தான். இப்போ நம்மளுக்கு எஃபிஷியன்சி வேணும்னா என்ன பண்ணணும்? டோட்டல் ஒர்க்ல இருந்து டைம் டேக்கனை டிவைட் பண்ணணும். அப்ப இவங்க எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா எஃபிஷியன்சி கிடைச்சிருமா? இவங்க எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சிஸ் கிடைச்சிருமா? இண்டிவிஜுவல் மீன்ஸ் பேர் கேவும் எல்லோ சேர்த்து எஃபிஷியன்சி 10, ஓவும் கேவும் சேர்த்து எஃபிஷியன்சி 12. அதாவது என்ன பண்றேன்? 120/12, 120/10, 120/15, 120/20, 120/10, 120/8. இப்ப இந்த எல்லா பேருக்குமான எஃபிஷியன்சி, அதாவது கேவும் இங்க நான் தனியா வச்சுக்கிறேன், கேவும் எல்லும் சேர்ந்து 10 எஃபிஷியன்சி. இவங்க 2 பேரோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணா 10. ஓகேவா? எஃபிஷியன்சினா என்னன்னு கேட்டுறாதீங்க, அதெல்லாம் ப்ரிலிம்ஸ் கிளாஸ்ல எடுப்பேன். இப்போ அதெல்லாம் எடுக்க முடியாது. இது மெயின்ஸ் கிளாஸ். நீங்க ஆல்ரெடி டைம் அண்ட் ஒர்க் நல்லா கான்செப்டா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த சம்ம அப்ரோச்சே பண்ண முடியும். இல்லைன்னா தொடவே முடியாது. ஓகேவா? தொட முடியும், எடுப்பீங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுப்பீங்க ஒவ்வொரு சப் கொஸ்டினுக்கும். சரி,
இப்போ இங்க பாருங்களேன், கேஎல் ஓகே எல்ஓ 3 லெட்டரும் 3 ஈக்குவேஷன்ல இருக்கு. அப்ப சால்வ் பண்ணா என்ன கிடைச்சிரும்? என்ன கிடைக்கும்? என்னங்க கிடைக்கும்? இண்டிவிஜுவல் வேல்யூஸ் கிடைச்சிரும். எல் பிளஸ் ஓ எவ்வளவு எஃபிஷியன்சி? 12. இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 2ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஓவும் கேவும் இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருமா? அதாவது இங்க சப்ராக்ட் சிம்பிள் போடுறேன், இங்க சப்ராக்ட் சிம்பிள் போடுறேன், இங்க சப்ராக்ட் சிம்பிள் போடுறேன். ஏன்னா மேல இருக்க சின்ன வேல்யூனால மேல சப்ராக்ட் சிம்பிள் போடுறேன். எல்லு கேன்சல் ஆயிரும். ஓல இருந்து கே போச்சுன்னா எஃபிஷியன்சி 2 ஓ மைனஸ் கே ஓட எஃபிஷியன்சி 2 ஆல்ரெடி ஓ பிளஸ் கே இங்க இருக்கா? ஓ பிளஸ் கே ஓட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு இருக்கு? 10 இருக்கா? அப்போ இது ரெண்டையும் நார்மலா ஓ பிளஸ் கே ஓட எஃபிஷியன்சி 12 எஃபிஷியன்சி இங்க இருக்கு. இங்க பார்க்க கூடாது. இதெல்லாம் நம்மளுக்கு இனிமேல் தேவையே இல்லை. ஓகேவா? இது எதுவுமே இனிமேல் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. டைம் டேக்கனா அங்கேயே அப்படியே தூக்கி மூட்டை கட்டி போட்டுடலாம். கிளியரா இது எதுவும் தேவையில்லை. எஃபிஷியன்சி தான் பாக்குறோம். ஸோ 2O வந்து எவ்வளவு வரும்? 14 வருமா? 2O 14னா ஓவோட வேல்யூ 7. ஸோ இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சிஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சா? இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தவங்களுக்கும் எஃபிஷியன்சி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சா? யார் யார் இருக்கா? இண்டிவிஜுவலா எழுதுவோம். கே எல் எம் என் ஓ பி. இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சா? ஓவோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 7. ஓ பிளஸ் கே 12 இருக்கா? ஓ பிளஸ் கே 12 இருக்காங்க. இப்போ கே எவ்வளவா இருக்கும்? 5. அப்படியே இங்க வருவோம். கே பிளஸ் எல் 10 இருக்கா? அப்ப எல் எவ்வளவா இருக்கும்? மிச்சம் இருக்கா? 5. அடுத்து எல் பிளஸ் என் 8 இருக்கா? எல் 5னா என்ன பேலன்ஸ் இருக்கிற 3. எம் பிளஸ் என் 6 இருக்கா? அப்ப எம் பேலன்ஸ் இருக்கிற 3. அடுத்து இன்னும் என்ன இருக்கு? பி. பி பிளஸ் என் 8ஆ? என் இங்க 3னா பி 5. முடிஞ்சா இன்னும் இதை மட்டும் செக் பண்ணல. எல் பிளஸ் ஓ நம்ம மிஸ்மேட்ச் இருக்கான்னு செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல் பிளஸ் ஓ எவ்வளோ? எல் ஓ 12 கரெக்டா இருக்கு. அப்ப அவ்வளவுதான், முடிஞ்சு. எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட் ஆகுது. எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளவுதான், இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் அப்ப என்ன பண்ணோம்? சப் கொஸ்டின் போனோம். அவ்வளவுதான் வேலை. சப் கொஸ்டின் போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எஃபிஷியன்சி ஆஃப் எக்ஸ். எக்ஸோட எஃபிஷியன்சி கொடுக்குறாங்க. எக்ஸ்ன்றது யாருன்னே தெரியாதா, அவன் புது ஆளு. ஓகே, அவனோட எஃபிஷியன்சி என்னன்னா ஆவரேஜ் ஆஃப் எம்என்பி. இவங்க மூணோட எஃபிஷியன்சியோட ஆவரேஜா. அப்ப எம்என்பியோட எஃபிஷியன்சி என்னது? எம் வந்து 3, என் 3, பி வந்து எவ்வளோ? 5. சாரி மக்களே, இங்க பி வந்து எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கு? 15 இருக்கா? பி பிளஸ் என் 15. அப்போ n வந்து 3னா பியோட எஃபிஷியன்சி 12. ஓகேவா? இந்த டைம் டேக்கன்னா நம்மளை குழப்பி விடுது. இவன் இதுமேல் நம்மளுக்கு தேவை இல்லை. ஸோ இவனை நல்லா அடிச்சிடலாம். இவன் குழப்பி விட்டான். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? எம்என்பியோட ஆவரேஜ் தான் எக்ஸோட எஃபிஷியன்சின்றாங்களா? எம் என்னது 3, என் 3, பி வந்து 12. நான் இங்க வந்து அது 3 3 டேபிள்ல டிவைட் ஆகலைன்றப்பே கண்டுபிடிச்சிட்டேன் ஏதோ தப்பா இருக்குன்னு. சரி, 3 ஆட் பண்ணா 18 வருமா? எம் பிளஸ் என் பிளஸ் பி என்னதுங்க? 18. 3ஓட எஃபிஷியன்சி ஆட் பண்ணோம்னா அப்ப ஆவரேஜ் என்னது? பை 3 which is 6. அப்ப எக்ஸோட எஃபிஷியன்சி என்னது? 6. அடுத்து என்ன சொல்றாங்க? y is the efficiency of y is 3/5 of difference between p and o. p க்கும் o க்கும் முதல்ல டிஃபரன்ஸ் எடுப்போம். p என்னது? 12, o என்னது? 7. டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா என்ன வரும்? 5 வருமா? இந்த 5ல 3/5 தான். 5ல 3/5னா எவ்வளவு? 3 தான். அப்ப இதுதான் ஒய்யோட எஃபிஷியன்சி. இப்ப கொஸ்டின் என்னது? ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை எக்ஸ் அண்ட் ஒய் டுகெதர் டு கம்ப்ளீட் 75% ஆஃப் டோட்டல் ஒர்க் இசட். இசட்ன்றது புது ஒர்க்கா இருக்கு. அப்ப இந்த ஒர்க் என்னன்றத பின்னாடி பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. இசட் இஸ் 12 டைம்ஸ் த ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர். ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர் என்னது? 10 தானே ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர். இதோட 12 டைம்ஸ்னா 120. இப்போ 120 ஒர்க்ல 75%. இதை எடுக்காம விட்டு டைரக்டா 120/9 போட்டக்கூடாது. ஆன்சர் வராது. ஏன்னா இவன் எக்ஸ் அண்ட் ஒய் டுகெதர் டு கம்ப்ளீட் 75% ஆஃப் இசட்ரான்னு கேட்டிருக்கான். 75% ஆஃப் இசட்னா 3/4. 3/4 ஆஃப் 120 என்னது? 90 பை டோட்டல் எக்ஸ் பிளஸ் ஒய்யோட எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் எஃபிஷியன்சி டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? டைம் டேக்கன் கிடைச்சிருமா? எவ்வளவு டேஸ்? 10 days. இவ்வளவுதான்.
சிம்பிளி இவ்வளவுதான். நெக்ஸ்ட் அடுத்த சப் கொஸ்டின் போலாமா? போலாம். LNM டுகெதர் கேன் கம்ப்ளீட் ஒர்க் டி இன் A plus 15 days. டீன்ற ஒர்க் என்னன்னே தெரியாது. இந்த ஒர்க்கை A plus 15 நாள்ல முடிக்கிறாங்களாம். யார் யாரு? எல்லும் எம்மும் சேர்ந்து. இப்ப எல்லு எம்மோட எஃபிஷியன்சி என்னன்னு பார்ப்போம். எல்லுக்கு 5, எம்முக்கு 3. ஸோ டோட்டலா 8 எஃபிஷியன்சில இவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்களாம். அப்ப இது டோட்டல் ஒர்க்கான டி கிடைச்சிருமா இங்க? இதே மாதிரி கேவும் ஓவும் சேர்ந்து சேம் ஒர்க், அதாவது சேம் ஒர்க்னா என்னது? அதே டீன்ற ஒர்க்கை எவ்வளவு டேஸ்ல முடிக்கிறாங்களாம்? A plus 6/2/3 இந்த டேஸ்ல முடிக்கிறாங்களாம். யார் யாரு? கேவும் ஓவும் சேர்ந்து. கேக்கு எஃபிஷியன்சி 5, ஓக்கு 7. ஸோ இவங்களோட எஃபிஷியன்சி 12. இங்கேயும் டைம் டேக்கன் கிடைச்சிருது. இது எஃபிஷியன்சி. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா டோட்டல் ஒர்க் கிடைச்சிரும். இந்த ரெண்டு டோட்டல் ஒர்க்கும் ஈக்குவல் தானுங்க. அப்ப இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுவோம். இது 3 டைம், இது 2 டைம்ஸ். ஓகேவா? இது ரெண்டையும் உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். 2A plus 30 2A plus 30 equal to 3A plus இந்த 6/2/3 எப்படி எழுதலாம்? 6/2/3 எப்படி எழுதலாம்? ரெண்டு வகையா எழுதலாம். இதை நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்னா 6 plus 2/3 சொல்லியிருக்கேன். முதல் 3 இங்க மல்டிப்ளை ஆகுறப்ப 18 ஆயிரும். இங்க மல்டிப்ளை ஆகுறப்ப 3யும் கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் 2. ஸோ 18 plus 2 20. ஓகேவா? 3Aல 2A போச்சுன்னா ஒரு A ஈக்குவல் டு இந்த 20 இங்கிட்ட வரப்ப 10. ஸோ ஏவோட வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு இனிமேல் தான் பார்க்கணும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இஃப் எஃபிஷியன்சி ஆஃப் Z இஸ் 2.5 N இல்ல மக்களே, சாரி மக்களே, இதை மாத்தாம விட்டேன். இது தப்பாயிருச்சு டைப் பண்றப்பயே. இது N இல்ல A. ஓகேவா? A 2.5A. அப்ப 2.5Aனா எவ்வளோ? 25. இசட்டோட எஃபிஷியன்சி 25. சாரி மக்களே, இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றப்ப நீங்க ரொம்ப குழம்பி போயிருப்பீங்க, மன்னிக்கவும். ஓகே, இப்ப என்ன கேட்டிருக்காங்க? டைம் டேக்கன் பை இசட் டு கம்ப்ளீட் ஒர்க் டி. டீயை முடிக்க இசட்டுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்னு கேக்குறாங்க. டீன்ற டோட்டல் ஒர்க் என்னதுங்க? இந்த டோட்டல் ஒர்க் தானே டி. இந்த டோட்டல் ஒர்க் தானே டி. அதாவது A plus 15 into 8 அந்த டோட்டல் ஒர்க் தானே டி. அப்போ அந்த டோட்டல் ஒர்க்கை எப்படி எழுதிக்கலாம்? A வந்து 10 plus 15 into 8. இந்த ஒர்க்கை முடிக்க இசட்டுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்னு கேக்குறாங்க. இசட்டோட டைம் டேக்கன் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ஒர்க்கை முடிக்க இசட்டுக்கு எவ்வளவு டைம் ஆகுன்றப்ப எஃபிஷியன்சியை டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துருமா? இல்லைன்னா நீங்க எப்படி பண்ணிக்கலாம்? 25 எஃபிஷியன்சியோட எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணா, எவ்வளவு டைம் ஒர்க் பண்ணா இந்த ஒர்க்கை முடிக்க முடியும்ட்டு இதை நான் இங்க டிவைட்ல கொண்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரி, இப்ப 25ம் 25ம் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் என்னது? 8 டேஸா? 8 டேஸா? ஸோ ஆன்சர் 8. சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. இங்க என்னக்கு பதிலா A. ஓகேவா? நல்ல கொஸ்டின். தேவையில்லாம ஒரு சின்ன லெட்டர் மிஸ்டேக்னால குழம்பி இருப்பீங்க. ஓகே, அடுத்து GLM டுகெதர் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் Y in 15 days. ஜி யாருன்னே தெரியாது, புது ஆளு. L M 3 பேரும் சேர்ந்து 15 நாள் வேலை பார்த்தா ஒய்ன்ற ஒர்க்கை முடிச்சிடுறாங்களாம். ஒய்ன்ற டோட்டல் ஒர்க்கை முடிச்சிடுறாங்களாம். அதே மாதிரி G அண்ட் K, G யாருன்னு தெரியாது, Kன்ற எஃபிஷியன்சி 2 பேரும் சேர்ந்து X டேஸ் வேலை பார்த்தா அதே ஒய்ன்ற வேலையை முடிக்கிறாங்களாம். ஓகேவா? இப்ப கொஸ்டின் என்னன்னா, நோட் என்னமோ கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் எக்ஸ். எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா முதல் ஒய் என்னன்னு தெரியணும். அவ்வளவுதான். ஒய் தெரியணும். அப்புறம் இந்த ஜியோட எஃபிஷியன்சி தெரியணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? என்னென்ன டுகெதர் கேன் கம்ப்ளீட் 50% ஆஃப் ஒர்க் ஒய் இன் 9 days. 15% ஆஃப் ஒர்க் ஒய்ய 9 daysல முடிக்கிறாங்களாம். அப்போ ஒய்ன்ற டோட்டல் ஒர்க் அவங்க முடிக்கிறதுக்கு எவ்வளவு டேஸ் தேவைப்படும்? 18 days தேவைப்படுமா? யார் யார் சேர்ந்து பண்றா? என்னும் ஓவும். என்னோட எஃபிஷியன்சி 3, ஓவோட எஃபிஷியன்சி 7, ஸோ 10. ஓகேவா? அப்போ ஒய்ன்ற டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 180. இந்த ஒய்ன்ற ஒர்க்கை 15 நாள் வேலை பார்த்து யாரெல்லாம் முடிக்கிறா? GLM 3 பேரும் முடிக்கிறாங்களா? 15 நாள் வேலை பார்த்து 3 பேரும்
இந்த ஒய்ன்ற டோட்டல் ஒர்க்கை முடிக்கிறாங்க ஜி பிளஸ் எல் பிளஸ் எம். ஸோ இந்த 15 நான் இங்கே டிவைட்ல கொண்டு வந்துட்டேன்னா ஸோ எனக்கு எஃபிஷியன்சி 3 பேரோட டோட்டல் எஃபிஷியன்சி 12ன்னு தெரிஞ்சிருமா. எல்லு எம்மும் நம்மகிட்ட இருக்கு. எல் எவ்வளோ 5, எம் எவ்வளோ 3. ஸோ டோட்டலா இவங்க 2 பேரும் சேர்ந்து 8. அப்ப ஜியோட எஃபிஷியன்சி எவ்வளோ பேலன்ஸ் இருக்கிற 4ஆ இருக்குமா, ஏன்னா இவங்களோட டோட்டல் எஃபிஷியன்சி 12ன்னு வந்துருச்சு. ஸோ ஜியோட எஃபிஷியன்சி 4. இப்போ 4 பிளஸ் கேவோட எஃபிஷியன்சி எவ்வளோ நம்மளுக்கு தெரியும்ல 5. 4 பிளஸ் 5 9. 9 எஃபிஷியன்சியோட இந்த ஒய்யோட ஒர்க் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 180ன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சா. 180 ஒர்க்கை முடிக்கணும்னா எவ்வளோ டேஸ் தேவைப்படும், 180 டிவைடட் பை 9 விச் இஸ் 20. இவ்வளோதான் பண்ணணும் நம்ம. எக்ஸோட வேல்யூ அப்ப என்னது 20. கிளியரா கிளியரா இருக்கும்னு நம்புறேன். ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு சப் கொஸ்டின் தான், முடிக்கிறோம். இது சூப்பரான கொஸ்டின் மக்களே, எனக்கு பிடிச்ச மாடல் இதுதான். ஏன்னா இது நிறைய திணறுவாங்க மிச்சவங்கலாம். ஓகே, கேஎம் ஸ்டார்டட் ஒர்க் ஆல்டர்னேட்டிவ்லி. கே ஒரு நாள் ஆரம்பிச்சானா எம் மறுநாள் செய்யறானா. ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, அப்ப தேர்ட் டே மறுபடியும் கே செய்வான், ஃபோர்த் டே மறுபடியும் எம் செய்வான். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்களாம். தே ஸ்டார்டட் வித் கே. கே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றான், நம்ம எடுத்த மாதிரியே தான் இருக்கு. அண்ட் கம்ப்ளீட்டட் த ஒர்க் இன் 21 days. அப்போ மொத்தம் 21 நாள் வேலை பார்க்குறாங்களாம். ஸோ இப்படி 21 நாள் வேலை பார்க்குறாங்கன்னா ஆட் நம்பர்ல எல்லாம் கே முடிப்பான், ஈவன் நம்பர்ல எல்லாம் எம் முடிப்பான், ஆட் நம்பர்ல எல்லாம் கே முடிப்பானா. இப்போ கே எக்ஸ்ட்ராவா ஒரு நாள் வேலை பார்த்திருப்பானா, பேரா எடுத்தது போக ஒரு பேரு, அடுத்து ஒரு பேரு, இந்த மாதிரி எடுக்கிறப்ப எக்ஸ்ட்ராவா கே தான் வேலை பார்த்திருப்பான். சரி, எஃபிஷியன்சி எடுப்போம். கேக்கு 5, எம்முக்கு 3, இவன் 5, இவன் 3, 5 3 5 3 இப்படி எடுத்தோம்னா 2 பேரும் பேரா எடுத்துக்கோங்களேன். 8 வேலையை 2 நாள்ல முடிக்கிறாங்க. 8 வேலையை 2 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப 20 நாள்ல 80 வேலையை முடிச்சிருப்பாங்களா. 21 நாளுன்னு போய் 84ன்னு போடக்கூடாது, அது பெரிய தவறு. ஏன்னா அடுத்த நாள் கே மட்டும்தான் பார்க்க போறேன். நான் சேர்த்து ஏன் பாக்குறேன்னா இந்த 2 நாள் கண்டினியூஸா எப்பவுமே இருக்க போகுது. 20 நாள்ல 80 வேலை, 21 நாள்ல எவ்வளவு வேலை முடிச்சிருப்பாங்க. கடைசி நாள் கே வேலை பார்த்திருப்பானா, எக்ஸ்ட்ரா 5 வேலை முடிச்சிருப்பாங்களா. ஸோ டோட்டல் ஒர்க் 85 ஒர்க்ஸை இவங்க முடிக்கிறாங்க. 85 தான் இப்போ நம்மளுக்கு டோட்டல் ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. இஃப் ஒர்க் இஸ் டன் பை the work is done by P and N alternatively started with N. Pயும் Nனும் ஆரம்பிக்கிறாங்களாம், ஆனா Nல இருந்து ஸ்டார்ட் ஆகுதான். NPனா நரேந்திர பிரசாத் கிடையாது. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போறாங்க. எவ்வளவு நல்லா முடியும்னு கேக்குறாங்க. என்னோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 12. இவனோட எஃபிஷியன்சி 3, இவனோட எஃபிஷியன்சி 12. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கப்ப பேரா 2 நாள்ல எவ்வளவு வேலை முடியுது, 2 நாள்ல 15 வேலை முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க 15ஓட மல்டிபிள் என்னதுங்க 75. அப்ப 75 வேலை என்ன ஆயிரும், இன்ட்டு 5ஆ. அப்ப இங்கேயும் இன்ட்டு 5ஆ. 10 நாள்ல முடிஞ்சிடும். 11வது நாள் யார் வேலை பார்ப்பா, என்ன தான் வேலை பார்ப்பா. ஏன்னா இவன் தான் ஆட் நம்பர் டேஸ், இவன் ஈவன் நம்பர் டேஸ்ல பாக்குறானா. 11வது நாள் என்ன 3 வேலை பார்த்துருவான். ஸோ 78 முடிஞ்சிடும். மிச்சம் 11 நாளுக்கு அப்புறம் இன்னும் ஒரு நாள் பி ஸ்டார்ட் பண்றான். ஆனா அவனால 12 வேலையும் ஃபுல்லா முடிக்க முடியாது, வெறும் 7 வேலை தான் மிச்சம் இருக்கு. ஏன்னா 85 ஒர்க் தானே டோட்டல் ஒர்க், அதே ஒர்க்கை தானே பாக்குறாங்க. மிச்சம் 7 வேலை முடிக்கணும். அவுட் ஆஃப் 12 அவனால முடிக்க முடியும். அப்ப நெக்ஸ்ட் டேல 12 பார்ட் இருக்குன்னா டேவோட கணக்கு சொல்றேன். 12 பார்ட் இருக்குன்னா 7 பார்ட்லாம் அவன் வேலை பார்ப்பான், மிச்ச டைம் அவன் வேலை பார்க்க தேவையில்லை, ஏன்னா ஒர்க்கு முடிஞ்சிடும். ஸோ 11 days 11 பிளஸ் 7/12 டேஸ் வேலை பார்த்திருப்பான். ஓகேவா, இதுதான் பிளஸ். இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் வருது பாத்தீங்களா, 11 days பிளஸ் 7/12 டேஸ், அதுதான் இங்க மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா வந்திருக்கு. டைம் அண்ட் ஒர்க் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சாதான் இந்த சம்மு புரியும் உங்களுக்கு. ஓகேவா, இந்த மெத்தட்ஸ் எல்லாம் புரியும். டைம் அண்ட் ஒர்க் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் பார்த்தோம். நாளைக்கும் மறுபடியும் அப்ளிகேஷன் போவேணாம், நம்ம நாளைக்கு டிஐ மாதிரி ஏதாவது கொண்டு போகலாம். வேற எதுவும் கொரீஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வீடியோவை டெய்லி மறக்காம பாருங்க. ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புறேன். டெய்லி 4 டிஐ போடுறத நிறுத்தாதீங்க. ஓகேவா, ஓகே முடிச்சுக்கலாமா. ஓகே, டாடா, பாய் பாய்.